அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2026 வரக்கூடிய தேர்வுக்கு தேவையான கேள்வி பதில்களை லைன் பை லைனாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 7th வரலாறுல இருந்து முக்கியமான வினா விடைகள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை 12ஆம் நூற்றாண்டில் நிறுவியவர் யார்? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை 12ஆம் நூற்றாண்டில் நிறுவியவர் யார்? ஆன்சர் முகமது கோரி. அடுத்த கொஸ்டின். அடிமை வம்சத்திற்கான ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? அடிமை வம்சத்திற்கான ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். அடுத்த கொஸ்டின். மாம்லுக் எனும் அரேபிய வார்த்தைக்கு என்ன பொருள்? மாம்லுக் எனும் அரேபிய வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆன்சர் அடிமை. அடுத்த கொஸ்டின். லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அடிமை வம்ச அரசன் யார்? லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அடிமை வம்ச அரசன் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். அடுத்த கொஸ்டின். குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை லாகூரிலிருந்து வேறு எங்கு மாற்றினார்? குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை லாகூரிலிருந்து வேறு எங்கு மாற்றினார்? ஆன்சர் டெல்லி. அடுத்த கொஸ்டின். பீகார், வங்காளம் போன்ற பகுதிகளை கைப்பற்றும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? பீகார், வங்காளம் போன்ற பகுதிகளை கைப்பற்றும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் பக்தியார் கில்ஜி. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எது? இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எது? ஆன்சர் குவத் உல் இஸ்லாம். அடுத்த கொஸ்டின். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். அடுத்த கொஸ்டின். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார்? குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார்? ஆன்சர் சம்சுதீன் இல்துமிஸ். அடுத்த கொஸ்டின். குத்புதீன் ஐபக் இயற்கை எய்திய ஆண்டு? குத்புதீன் ஐபக் இயற்கை எய்திய ஆண்டு? ஆன்சர் 1210. அடுத்த கொஸ்டின். சஹல்கானி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்? சஹல்கானி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சம்சுதீன் இல்துமிஸ். அடுத்த கொஸ்டின். இல்துமிஸ் படைகளில் பணியாற்றிய வீரர்களுக்கு வழங்கிய நிலத்தின் பெயர் என்ன? இல்துமிஸ் படைகளில் பணியாற்றிய வீரர்களுக்கு வழங்கிய நிலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் இக்தா. அடுத்த கொஸ்டின். இல்துமிஸிடமிருந்து நிலத்தை பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இல்துமிஸிடமிருந்து நிலத்தை பெற்றவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் இக்தாதார் முக்தி. அடுத்த கொஸ்டின். இல்துமிஸ் இயற்கை எய்திய ஆண்டு? இல்துமிஸ் இயற்கை எய்திய ஆண்டு? ஆன்சர் 1236. அடுத்த கொஸ்டின். இல்துமிஸிற்கு இறப்பிற்கு பிறகு டெல்லி அரியணை ஏறிய சுல்தான் யார்? இல்துமிஸ் இறப்பிற்கு பிறகு டெல்லி அரியணை ஏறிய சுல்தான் யார்? ஆன்சர் ரஷ்யா சுல்தானா. அடுத்த கொஸ்டின்.
ரஷ்யா சுல்தானா தனது தனி உதவியாளராக நியமித்த எத்தியோப்பிய நாட்டு அடிமை யார்? ரஷ்யா சுல்தானா தனது தனி உதவியாளராக நியமித்த எத்தியோப்பிய நாட்டு அடிமை யார்? ஆன்சர் ஜலாலுதீன் யாகூத். அடுத்த கொஸ்டின், ரஷ்யா சுல்தானா கொலை செய்யப்பட்ட ஆண்டு? ரஷ்யா சுல்தானா கொலை செய்யப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1240. அடுத்த கொஸ்டின், ரஷ்யா சுல்தானாவிற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற வலிமையான சுல்தான் யார்? ரஷ்யா சுல்தானாவிற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற வலிமையான சுல்தான் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். அடுத்த கொஸ்டின், நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். அடுத்த கொஸ்டின், கியாசுதீன் பால்பனால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வங்காள ஆளுநர் யார்? கியாசுதீன் பால்பனால் கைது செய்து கொல்லப்பட்ட வங்காள ஆளுநர் யார்? ஆன்சர் துக்ரில் கான். அடுத்த கொஸ்டின், கியாசுதீன் பால்பன் ஆதரித்த பாரசீக கவிஞர் யார்? கியாசுதீன் பால்பன் ஆதரித்த பாரசீக கவிஞர் யார்? ஆன்சர் அமீர் குஸ்ரு. அடுத்த கொஸ்டின், கியாசுதீன் பால்பன் இயற்கை எய்திய ஆண்டு? கியாசுதீன் பால்பன் இயற்கை எய்திய ஆண்டு? ஆன்சர் 1287. அடுத்த கொஸ்டின், பால்பன் இறப்பிற்கு பிறகு அரியணை ஏறியவர் யார்? பால்பன் இறப்பிற்கு பிறகு அரியணை ஏறியவர் யார்? ஆன்சர் ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்த கொஸ்டின், கில்ஜி வம்சத்தின் ஆட்சி யாரிலிருந்து தொடங்கியது? கில்ஜி வம்சத்தின் ஆட்சி யாரிலிருந்து தொடங்கியது? ஆன்சர் ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்த கொஸ்டின், ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சியின் போது படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சியின் போது படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ மன்னன் யார்? அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ மன்னன் யார்? ஆன்சர் ராமச்சந்திரன். அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லி சுல்தானாக அறிவித்துக் கொண்ட ஆண்டு? அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லி சுல்தானாக அறிவித்துக் கொண்ட ஆண்டு? ஆன்சர் 1296. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதியாக இருந்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதியாக இருந்தவர் யார்? ஆன்சர் மாலிக் காபூர். அடுத்த கொஸ்டின், தென்புலத்தில் உள்ள மதுரை வரை படையெடுத்து பயணித்தவர் யார்? தென்புலத்தில் உள்ள மதுரை வரை படையெடுத்து பயணித்தவர் யார்? ஆன்சர் மாலிக் காபூர். அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜி படைகள் சித்தூரை சூறையாடிய ஆண்டு? அலாவுதீன் கில்ஜி படைகள் சித்தூரை சூறையாடிய ஆண்டு? ஆன்சர் 1303. அடுத்த கொஸ்டின், ஜௌகர் எனும் சடங்கு முறை யாருடையது? ஜௌகர் எனும் சடங்கு முறை யாருடையது? ஆன்சர் ராஜபுத்திரர்களுடையது. அடுத்த கொஸ்டின், நிலங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தவர் யார்? நிலங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. அடுத்த கொஸ்டின்,
அலாவுதீன் கில்ஜி இயற்கை எய்திய ஆண்டு. அலாவுதீன் கில்ஜி இயற்கை எய்திய ஆண்டு. ஆன்சர் 1316. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜி மறைவிற்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்றியது யார்? அலாவுதீன் கில்ஜி மறைவிற்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்றியது யார்? ஆன்சர் கியாசுதீன் துக்ளக். அடுத்த கொஸ்டின், துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் துக்ளக். அடுத்த கொஸ்டின், வாரங்கல் அரசர் பிரதாபருத்ரனை வெற்றி கொண்ட கியாசுதீன் துக்ளக்கின் மகன் யார்? வாரங்கல் அரசர் பிரதாபருத்ரனை வெற்றி கொண்ட கியாசுதீன் துக்ளக்கின் மகன் யார்? ஆன்சர் ஜூனா கான். அடுத்த கொஸ்டின், கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே அமைத்த நகரின் பெயர் என்ன? கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே அமைத்த நகரின் பெயர் என்ன? ஆன்சர் துக்ளக்காபாத். அடுத்த கொஸ்டின், ஜீனா கான் முகமது பின் துக்ளக் எனும் பெயரில் அரியணை ஏறிய ஆண்டு. ஜீனா கான் முகமது பின் துக்ளக் எனும் பெயரில் அரியணை ஏறிய ஆண்டு. ஆன்சர் 1325. அடுத்த கொஸ்டின், முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? ஆன்சர் தேவகிரி. அடுத்த கொஸ்டின், முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? ஆன்சர் தௌலதாபாத். அடுத்த கொஸ்டின், தனது திட்டம் தவறானது என உணர்ந்த முகமது பின் துக்ளக் தலைநகரை திரும்ப எங்கு மாற்றினார்? தனது திட்டம் தவறானது என உணர்ந்த முகமது பின் துக்ளக் தலைநகரை திரும்ப எங்கு மாற்றினார்? ஆன்சர் டெல்லி. அடுத்த கொஸ்டின், செப்பு நாணயங்களை அடையாள நாணயமாக வெளியிட்டவர் யார்? செப்பு நாணயங்களை அடையாள நாணயமாக வெளியிட்டவர் யார்? ஆன்சர் முகமது பின் துக்ளக். அடுத்த கொஸ்டின், மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு. மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு. ஆன்சர் கிபி 1335. அடுத்த கொஸ்டின், முகமது பின் துக்ளக் ஆட்சியின் கீழ் இருந்த வங்காளம் சுதந்திர அரசாக உருவான ஆண்டு. முகமது பின் துக்ளக் ஆட்சியின் கீழ் இருந்த வங்காளம் சுதந்திர அரசாக உருவான ஆண்டு. ஆன்சர் கிபி 1346. அடுத்த கொஸ்டின், முகமது பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு. முகமது பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு. ஆன்சர் கிபி 1351. அடுத்த கொஸ்டின், முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து அரியணை ஏறியவர் யார்? முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து அரியணை ஏறியவர் யார்? ஆன்சர் பிரோசா துக்ளக். அடுத்த கொஸ்டின், மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தவர் யார்? மனிதாபிமானமற்ற மற்றும் கொடூரமான தண்டனைகளை ஒழித்தவர் யார்? ஆன்சர் பிரோசா துக்ளக். அடுத்த கொஸ்டின், பிரோசா துக்ளக் இயற்கை எய்திய ஆண்டு. பிரோசா துக்ளக் இயற்கை எய்திய ஆண்டு. ஆன்சர் 1388. அடுத்த கொஸ்டின், தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்?
தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தைமூர். அடுத்த கொஸ்டின், டெல்லியை தாக்கி மிகப்பெரிய மனித படுகொலையை நிகழ்த்தியவர் யார்? டெல்லியை தாக்கி மிகப்பெரிய மனித படுகொலையை நிகழ்த்தியவர் யார்? ஆன்சர் தைமூர். அடுத்த கொஸ்டின், மத்திய ஆசியாவில் தைமூர் ஆட்சி செய்த பகுதி எது? மத்திய ஆசியாவில் தைமூர் ஆட்சி செய்த பகுதி எது? ஆன்சர் சாமர்கண்ட். அடுத்த கொஸ்டின், தைமூர் இந்தியாவிற்குள் நுழைந்து டெல்லியை கொள்ளையடித்த ஆண்டு. தைமூர் இந்தியாவிற்குள் நுழைந்து டெல்லியை கொள்ளையடித்த ஆண்டு. ஆன்சர் 1398. அடுத்த கொஸ்டின், தைமூர் இந்தியாவில் கைப்பற்றிய பகுதியை நிர்வகிக்க நியமித்த ஆளுநர் யார்? தைமூர் இந்தியாவில் கைப்பற்றிய பகுதியை நிர்வகிக்க நியமித்த ஆளுநர் யார்? ஆன்சர் கிசிர் கான். அடுத்த கொஸ்டின், சயது அரசவம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சயது அரசவம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1414. அடுத்த கொஸ்டின், சயது அரசவம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சயது அரசவம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் கிசிர் கான். அடுத்த கொஸ்டின், சயது அரசவம்சத்தின் கடைசி சுல்தான் யார்? சயது அரசவம்சத்தின் கடைசி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் ஆலம் ஷா. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் ஆலம் ஷா தனது அரச பதவியை துறந்த ஆண்டு. அலாவுதீன் ஆலம் ஷா தனது அரச பதவியை துறந்த ஆண்டு. ஆன்சர் 1451. அடுத்த கொஸ்டின், அலாவுதீன் ஆலம் ஷாவுக்கு பிறகு டெல்லி சுல்தானாக மாறியவர் யார்? அலாவுதீன் ஆலம் ஷாவுக்கு பிறகு டெல்லி சுல்தானாக மாறியவர் யார்? ஆன்சர் பஹலுல் லோடி. அடுத்த கொஸ்டின், லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் பஹலுல் லோடி. அடுத்த கொஸ்டின், பஹலுல் லோடி தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? பஹலுல் லோடி தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? ஆன்சர் ஆக்ரா. அடுத்த கொஸ்டின், பஹலுல் லோடி மரணமடைந்த ஆண்டு. பஹலுல் லோடி மரணமடைந்த ஆண்டு. ஆன்சர் 1517. அடுத்த கொஸ்டின், பஹலுல் லோடிக்கு பிறகு அரியணை ஏறியவர் யார்? பஹலுல் லோடிக்கு பிறகு அரியணை ஏறியவர் யார்? ஆன்சர் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி பானிபட் போரில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? இப்ராஹிம் லோடி பானிபட் போரில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? ஆன்சர் பாபர். அடுத்த கொஸ்டின், டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? ஆன்சர் பாபர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.